என் ஹஸ்பண்டோட நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேன். எந்த ஒரு லவ்வபுள் ஒய்ஃபும் அப்படி சொல்லவே மாட்டாங்க. என் ஒய்ஃபோட நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேன். ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அப்படி சொல்லவே மாட்டாங்க. என் பசங்களோட நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன். ஒரு நல்ல பேரண்ட் அப்படி சொல்லவே மாட்டாங்க. என் அம்மா அப்பாவோட நான் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இனிமேல் அப்படி பேசவே மாட்டேன். எந்த ஒரு பசங்களும் சன் ஆர் டாட்டர் அப்படி சொல்லவே மாட்டாங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அந்த ஃப்ரெண்டோட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் உட்காந்து கதையடிக்கிறேன், ரொம்ப நேரம் உட்காந்து சிரிக்கிறேன், இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படி சொல்லவே மாட்டாங்க. என் வீட்டுக்கு அடிக்கடி நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன், இனிமேல் நான் அப்படி ட்ராவல் பண்ண மாட்டேன். வெளியூரில் தங்கி படித்து வேலை பார்த்து தனியாக இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் யாரும் இதை சொல்லவே மாட்டாங்க. சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாதுங்க, பொக்கிஷம். அம்மா அப்பாவோட, நல்ல நண்பர்களோட, கணவனோட, மனைவியோட, குழந்தைகளோட, சொந்த வீட்டில் உட்காந்து பேசுகிற ஒவ்வொரு மணித்துளியும், ஒரு நல்ல ஃப்ரெண்டோட உட்காந்து பேசுகிற ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையவே கிடையாது. தட் இஸ் அ பொக்கிஷம். பொக்கிஷம் சூதானமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அது. யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம்? நம்ம லைஃப்பில் இவங்க வரப்போகிறது கிடையாது. நம்ம லைஃப்பில் இவங்களுக்கு ஒரு அங்கமும் கிடையாது. அவங்க லைஃப்பில் நம்ம ஒரு அங்கமும் கிடையாது. அவங்க லைஃப்பில் நம்ம வரப்போகிறதும் கிடையாது. அப்புறம் ஏன் அந்த பர்சன்ட்ட நம்ம இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்களோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. தட் வில் ட்ரைன் யுவர் எனர்ஜி. தட் வில் ட்ரைன் யுவர் எனர்ஜி. மற்றபடி நம்மளுடைய அம்மா அப்பா, நல்ல நண்பர்கள், நம்மளுடைய கணவன், மனைவி, குழந்தைங்க, இட் வில் நாட் ட்ரெயின் யுவர் எனர்ஜி, இட் வில் பூஸ்ட் யுவர் எனர்ஜி. உங்களை சூதானமாக பாதுகாக்கும், சந்தோஷமாக பாதுகாக்கும். இஃப் யூர் திங்கிங் டைம் இஸ் லிமிட்டட் அப்படின்னா ஸ்பெண்ட் டைம். நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அம்மா அப்பாவோட பேசுங்க, ஹஸ்பண்டோட உட்காந்து பேசுங்க, ஒய்ஃபோட உட்காந்து பேசுங்க, பசங்களோட உட்காந்து பேசுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அரட்டை அடிங்க, பேசுங்க. Spend a lot of time with them. Those are all the precious moments.